ஒரு நாட்டுடைய தலைமை வந்து யுத்தத்தை பற்றி சரியாக புரிந்து கொண்டிருக்கும் என்றால், உடனடியாக யுத்தத்திற்கு நாங்கள் ஆயத்தமாவோம்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப சமீப காலத்துல வந்து நம்முடைய பிரதம மந்திரி வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இனிமே எங்க மேல நடக்கிற எந்த பயங்கரவாத நடவடிக்கையையும் நாங்கள் யுத்தமாக பார்ப்போம். அதை யுத்தமாக எதிர்கொள்வோம்னு. இதுல இம்ப்ளிகேஷன் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ₹2,00,00,000 கம்மியா செலவழிச்சு, ஒரு 4 பேர அவங்க அனுப்பி, நம்முடைய 40 பேர சுட்டு கொன்னுட்டாங்கன்னா, நம்ம உடனடியா 10,000,00,00,000, ₹20,000,00,000 செலவழிச்சு ஒரு யுத்தத்துல ஈடுபடணுமா? அவங்களுக்கு அவங்க வழியில பதில் சொல்றத விட்டுட்டு, நம்முடைய எனர்ஜியும், நம்முடைய பணத்தையும், நம்முடைய பொருளாதாரத்த பலவீனப்படுத்துறதுக்கான செயல்கள செய்யணுமா? இப்ப முதல்ல வந்து நீங்க ஒரு பயங்கரவாதம் செஞ்சாலே நாங்க யுத்தம் எடுப்போம். உங்கள் மேல் நாங்கள் போர் தொடுப்போம்னு சொல்றது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்.